பதில் சொல்லுங்க. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு அமைப்பு, எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் ஒரு கம்பெனி, சாராய கம்பெனி கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வாங்கினது யாரு? நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கேட்டா என்ன சொல்றாங்க? நாங்கள் உழைப்பாளிகளுக்கு போராடுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு போராடுகிறோம், பாடுபடக்கூடிய ஏழை தொழிலாளிகளுக்கு போராடுகிறோம். சாராய கம்பெனிக்காரன் 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நீ எந்த உழைக்க மக்களுக்கு போராட போற? உழைக்க மக்கள் சீரழிறே சாராயத்தினாலதான். நீ யாருக்கு தான் ராஜா நீ போராடுற? நீ யாருக்கு தான் போராடுற? நீ எதுக்கு ஒன்னையே ஏமாத்திக்கிற? நம்பி இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்திக்கிற? ஏன் ஏமாத்துற? நான் எனக்கு என்ன அப்படின்னா, தெருவிளக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு 40 லட்சம் ரூபா, தெருவிளக்க மெயின்டைன் பண்றதுக்கு 31 லட்சம் ரூபாயா? இந்த குண்டு பல்ப கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கூட இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்க மாட்டாயா? நீங்க உங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய கணக்கு காட்டுறாருப்பா சாமி, பெரிய கணக்கு காட்டுறாரு. கேளுங்க, உங்க வீட்டு இளவுக்கு 5000 ரூபாய் எப்படி கிடைக்குது? இப்படி கிடைக்குது. கரண்ட் பில்லுக்கு 40 லட்சம் ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எவ்வளவு கட்டியிருப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். கார்த்திகா இப்படி பேசினா கார்த்திகாவுக்கு பின்னாடி என்ன இருக்கு? என்னுடைய சொத்து கணக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நான் போட்டியிடும் சொத்து கணக்கில் கடன் கணக்கு, வீட்டு கடனு, வாகன கடன், எல்லா கடனும் தான் இருக்கு. ஆனா அதே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கு சொத்து கணக்குகள் எவ்வளவு, அவருக்கு மட்டுமில்ல அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும்.